வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டூ சம்திங் நியூ சேனல். நாம ஒரு புது மொபைல் வாங்கின உடனே கட்டாயம் செய்ய வேண்டிய 5 செட்டிங்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு செட்டிங்ஸுமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதுல வர எந்த செட்டிங்ஸ் கம்பல்சரி ஒரு மொபைலுக்கு தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு புது மொபைல் வாங்கின உடனே எல்லோரும் பண்ணுற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய மொபைல்லேருந்து புது மொபைலுக்கு கான்டாக்ட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த பழைய மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி போட்டிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பேர் பார்த்தீங்கன்னா அந்த பழைய மொபைலில் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு தெரியாது. ஸோ அவங்க மொபைல் நம்பரோடையும் கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களுடைய இமெயில் ஐடியை. ஸோ அவங்களுடைய பாஸ்வேர்டை ரெக்கவரி பண்ணுறதுக்கே சான்சஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ பழைய மொபைல் கையில் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம கான்டாக்ட்ஸ் எல்லாம் பேக்கப் எடுத்துக்கலாம். சூப்பர் பேக்கப் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணி. பட் பழைய மொபைல் கையில் இல்லை, தொலைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் கஷ்டம்தான். அட்லீஸ்ட் நீங்கள் புதுசாக வாங்குற மொபைல்லையாவது எந்த இமெயில் ஐடி கொடுக்குறீங்க, என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பர்சனலாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் இன்னொரு மொபைல் வாங்கும்போது தான் இதிலிருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கான்டாக்ட்ஸை நம்ம பேக்கப் எடுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் கான்டாக்ட்ஸ் ஃபுல்லாகவே மெயிலில் இருக்கிறதும் கூகுள் டிரைவில் இருக்கிறதும் தான் நம்மளுக்கு சேஃப். ஏன்னா எங்கேருந்து வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற இமெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்க உங்கள் மொபைலில் கொடுத்துருக்க இமெயில் ஐடியில் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் பேக்கப் அடிக்கடி சிங்க் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதை எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட்ஸ் அண்ட் சிங்க் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடி காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா காலண்டர், கான்டாக்ட்ஸ், டிரைவ், ஜிமெயில் இந்த மாதிரி வரிசையாக ஆப்ஷன்லாம் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து எந்த டேட் வரைக்கும் கடைசியில் சிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சிங்க் ஆகிருந்துச்சு அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த சிங் நவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மேலே வந்து 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சிங் நவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொரு மொபைலுக்கும் வேரியேஷன் ஆகும் இந்த செட்டிங்ஸ். ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து சிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு புது மொபைல் வாங்கினதும் அடுத்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் டிசபிள் பண்ணுறது. ஸோ எந்த ஒரு மொபைல் நம்ம புதுசாக வாங்கினாலும் நமக்கு தேவையில்லாத எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் கூட தான் வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மெமரியை காலி பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவைப்படாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டிசபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை போய் எங்கே பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போய் ஆப் மேனேஜ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா அப்ளிகேஷனுமே லைனாக வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் அன்இன்ஸ்டால் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இன்பில்டாக இருக்கிறதுனால டிசபிள் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ எது பண்ண முடியுமோ அதை பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் வாட்ஸ்அப். ஒரு மொபைல் வாங்கினதும் கான்டாக்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது வாட்ஸ்அப்பாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வாட்ஸ்அப் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்ஸ்அப் இல்லாமல் இப்போ மொபைல் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. பட் இந்த வாட்ஸ்அப்னால எக்கச்சக்கமான பிரச்சனைகளும் நம்ம மொபைலில் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்னால என்ன மொபைலுக்கு பிரச்சனை அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாட்ஸ்அப் குரூப்ஸ், எக்கச்சக்கமான வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ், இதிலிருந்து வர மெசேஜஸ், இமேஜஸ், வீடியோஸ். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஸ்டோரேஜை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி வர மெசேஜில் நம்ம ஒரு 1% ஆர் 2% தான் நம்ம இப்போலாம் வியூ பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு டைம் இருக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் நம்ம மொபைலில் சேவ் ஆக வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி எந்த குரூப் எந்த கான்டாக்ட்ஸில் இருந்து வர இமேஜஸ், வீடியோஸ் சேவ் ஆக வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணி மேலே அந்த குரூப்போட நேம் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அந்த மீடியா விசிபிலிட்டி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் லாஸ்ட் ஆப்ஷன் நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து வர எந்த ஒரு ஃபைலும் நம்ம மொபைலில் சேவ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மொபைலில் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம ஏதாவது ஒரு ரீசனுக்காக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். பட் அது ரெகுலராக யூஸ் பண்ணாமல் இருப்போம். எப்பயாவது தான் நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன் தேவைப்படும். அல்லது அந்த அப்ளிகேஷன் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருப்போம், மறந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நம்ம மொபைல்லே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ஆகி நம்ம நெட்டில் கனெக்ட் ஆகி அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். பட் அந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு ஃபியூச்சரில் தேவைப்படலாம் அப்படின்ட்டு நம்ம டெலிட் பண்ணாமல் கூட வச்சுருப்போம். ஸோ நாம் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் டார்ச்சர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது எப்படி ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி ஆப் மேனேஜ்மெண்ட் போய்க்கோங்க. அதில் எந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர வேணாம், பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அலோவ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல ஆனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு அப்ளிகேஷனோட பேக்ரவுண்ட் ப்ராசஸையும் நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பவர் சேவர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிசபிள் பேக்ரவுண்ட் ரன்னிங் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரென்ஸோட ஒவ்வொரு மொபைலுக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டிசபிள் பேக்ரவுண்ட் ரன்னிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் எது இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மொபைல் பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ஆகாது. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம மொபைலில் நாம் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேச்சர் ஃபைல்ஸ் ஆர் ஜங்க் ஃபைல்ஸை நம்ம டெலிட் பண்ணணும். முன்னாடி எல்லாம் இந்த ஜங்க் ஃபைல்ஸை நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ நம்ம செட்டிங்ஸ்லேயே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி ஸ்டோரேஜுக்குள்ளே போய் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கேச்சர் ஆர் ஜங்க் ஃபைல்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டும். இதை நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையாவது டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் ஹேங்கிங் அண்ட் ஹீட்டிங் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு புது மொபைல் வாங்குறவங்களுக்கு இந்த 5 செட்டிங்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் எந்த செட்டிங்ஸ் கம்பல்சரி தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.